வணக்கம் நண்பாஸ் நண்பேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விக்கி அண்ட் இந்து. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புது வகையான ரெசிபி அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அது ஒரு பழைய ரெசிபி தான். இந்த பெரும்பாலும் இந்த மெக்டானல்ட்ஸ் அப்புறம் இந்த அது என்னது கேஎஃப்சியில் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். இந்த ரெசிபி இதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த ரெசிப்பியை ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக, அதுவும் இல்லாமல் இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்பைசியான ஒரு சீஸியான ஒரு சாஸ் செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டி தூக்குனீங்கன்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, இதை சாப்பிட்றதுக்கு வாயிலேருந்து எச்ச ஒழிவின்னு இருக்கு. நான் தான் கஷ்டப்பட்டு உள்ளே தள்ளிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதே நேரத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட இன்க்ரீடியன்ஸ் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதோட இந்த சீசியஸ்ட் சாஸ் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி இது பாருங்கள், வாயிலேருந்து நாக்கிலேருந்து எச்ச ஊறின்னு வந்துட்டுருக்கு வெளியில். இதுக்கு மேலே நான் வந்து இதை அப்படியே வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நான் கண்டிப்பாக எச்சை வெள்ளம் பெருகிடும். அதனால் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஒரு நல்ல பீஸாக எடுப்போம். ஓகே, நான் வந்து கொஞ்சம் திக்காக செஞ்சிட்டேன், ஏன்னா எனக்கு அப்படி தான் பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிரேவி லெவலில், அந்த கிரேவியோட பதத்தில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். சியர்ஸ். ஐயோயோயோயோயோயோ, ஏற்கனவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் இந்த சாஸு ஐயோ அட்டகாசமாக இருக்குது. நான் வந்து இந்த வீடியோக்கோசரம் சொல்லணுன்ட்டு சொல்லலை, உண்மையிலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வெறித்தனமாக இருக்குது. ஐயோயோயோயோ, எதுக்கு இரும்பல் வருதுன்னா, நான் வந்து கொஞ்சம் மிளகு பொடி, பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டேன், பெப்பர் பவுட்ரு. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. மற்றபடி நான் எப்படி செஞ்சனோ, சாரி, மிளகு வேலை செய்யுது, அதே மாதிரி நான் எப்படி செஞ்சனோ அதே பதத்தில் செய்யுங்க. மிளகு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, நான் கொஞ்சம் தூக்கில் போட்டேன், இருந்தாலும் ஃபைன் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து சின்ன வயசில் நான் ஒரு 7வது 8வது படிக்கும்போது நினைக்கிறேன், அப்போ எங்கள் அம்மா வந்து இதே மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். ஆனால் அவங்களுக்கு இது பேர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு தெரியாது. சும்மா வந்து நீட்டாக வந்து உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அதில் வந்து உப்பு மிளகாத்தூள் வந்து தூவி கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அதோட நெக்ஸ்ட் லெவல் டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஸ் தான். உண்மையிலே வந்து நாக்கில் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அருண் சுவை நாக்கில் நடனம் ஆடுது. சத்தியமாக வேறு லெவல். நான் வந்து வீடியோக்காக சொல்லலை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பா எச்ச வேற கண்ட்ரோல் பண்ண முடியல, ஊற்றினே இருக்கு. இன்னொன்று போடுவோம். எனக்கு சாப்பிட காரணம் தெரியல. ஓகே ஃபைன், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் உங்கள்கிட்ட பேசி முடிச்சுட்டு மொத்தத்தையும் மாறி பிடிச்சி சாஸில் தேய்ச்சி விட்டு பிறண்டு எடுத்து அப்படியே எடுத்து சாப்பிட போகிறேன். ஏன்னா அவ்வளோ எம்மியாக இருக்குது, என்னால் வந்து நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே ஃபைன், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அதே நேரத்தில் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், அதாவது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா
கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை தட்டி தூக்கி தள்ளிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். See you guys in the next video. Until take care. Bye bye. ஆஹா ஆஹா ஆஹா.